ப்ரோ டிவிகே அண்ட் டிஎம்கே விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தான் ப்ரோ நடக்குது? ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூரில் இறந்து போன மக்களோட ஃபேமிலிஸை விசிட் பண்ணுறாரா பண்ணலையா அப்படிங்கிறது இஸ் irrelevant டு த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கான்டெக்ட்ல அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்க்கு எப்படி எஸ்ஐடி கொடுத்தீங்க? எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். எஸ்ஐடி கொடுக்கறதுக்கான கிரைட்டீரியா அண்ட் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ரோட் ஷோ எப்படி கிரிமினல் கேஸாக மாறுச்சு, நீங்க அதை எப்படி கிரிமினல் கேஸாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை கேட்டிருக்காங்க. இந்த கேஸை பத்தி மட்டும் பேசாம ஏன் பர்சனலா விஜய் ரொம்ப தாக்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே நாள்ல எப்படி ரெண்டு வேற வேற இடத்துல கான்ட்ராஸ்டிங்கா ஹைகோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்? அதாவது மதுரையில் ஒன்று, சென்னையில் ஒன்று. மதுரையில் நடக்கிறப்போ எதுக்கு சென்னையில் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. ஏன் சூமோட்டோன்னு கேட்டிருக்காங்க. சூமோட்டோனா என்னன்னா, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாட்டியும் கோர்ட்டுக்கு அந்த பவர் உண்டு, அவங்களே அந்த கேஸை எடுத்துக்கலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி நீதிபதி இன்வால்வ் ஆனது ரொம்ப ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இடத்துல ஏடிஎம்கே அவங்க பிரச்சாரத்துக்கு கேட்டப்போ எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இன்னும் நடைமுறைக்கு வரல, இன்னும் ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொல்லி டினை பண்ணியிருக்கீங்க. அப்படி அவங்கள டினை பண்ணப்போ எப்படி டிவி கேக் மட்டும் நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. ராத்திரி 4 மணி நேரத்திலே போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததை சிபிஐக்கு மாற்றணுங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் உண்மைலாம் வெளில வந்துரும்னா, அதே மாதிரி இந்த கிட்னி தெஃப்ட் கேஸ்க்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரணை மேலும் நடக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சுருக்கமாக சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் நேற்று டிஎம்கே லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிவி கேக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று ஒரு நல்ல டேன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.